என்னது பிரேமலதா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? ஆமாம், துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் நிறையா கட்சிகள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்க விஜயகாந்தை சிண்டின விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வடிவேல் அவர்களை வச்சு விஜயகாந்த் அவர்களை என்னென்ன பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசின விஷயமாகட்டும், இந்த காரணங்கள் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரேமலதா மேடம் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கான காரணம். அதாவது பிரேமலதா மேடம் வந்து ஆல்ரெடி அது முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரசியலில் மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் சகஜம், என்ன உதவு பேசினாலும் அது சகஜம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபஸ்ட்டே முன்மொழிஞ்சிருந்தாங்க. அவங்க திமுகவோட போகிறதா ஆல்ரெடியே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுகவோட போனால் நம்ம கேட்குற சீட்டு, நம்ம கேட்குற ராஜ்யசபா அந்த ஒரு இடம் அதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, நம்ம அதிமுக வச்சு பேரம் பேசணும், அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த டிலே அவங்க வந்து கூட்டணியில் சேர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட்டு, தேமுதிக ஒரு கூடுன லாஸ்ட்டு கூட்டத்தில் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தார் பிரபாகர் அவர்கள். நீங்கள் காங்கிரஸை நம்பாதீங்க, காங்கிரஸ் வந்து திமுக பேரம் பேசுகிறதுக்காக அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்கள நாங்கள் நம்ப மாட்டோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் தொகுதியில் நின்று தோற்றதில் காங்கிரஸ் முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னார். இப்போ காங்கிரஸ் உள்ள கூட்டணி பக்கம் தான் தேமுதிகவும் போகுது. இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம்.